இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் அப்ளிகேஷனில் இப்போ வந்துட்டு யூபிஐ லைட் அப்படிங்கிற ஒரு நியூ வாலெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ வாலெட்டை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ இந்த நியூ வாலெட்னால என்ன பெனிஃபிட்டு, இந்த நியூ வாலெட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேடிஎம் அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேடிஎம் லைட் யூபிஐ வாலெட் இதை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பேடிஎம் அப்ளிகேஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது மாதிரி பாப்பப்பில் வந்துட்டு இந்த யூபிஐ லைட் வந்து ஷோ ஆகும். ஸோ இன்ட்ரோடியூசிங் யூபிஐ லைட் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஷோ ஆகும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இதில் வந்து ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூபிஐ லைட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு இது மாதிரி எந்த ஒரு பாப்பப்புமே எனக்கு வந்து ஷோ ஆகலை அப்படின்னா ஸோ நான் வந்து எப்படி இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பேடிஎம் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ லைட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் நவ் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவேட் நவ் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிஎம்மில் ஆல்ரெடி வாலெட் அக்கௌண்ட் இருக்குது. இது பேடிஎம்முக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ லைட் அப்படிங்கிற அனதர் ஒன் வாலெட். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி வந்து ஷோ ஆச்சுது. ஸோ அதனால் நான் இதிலேயே டேரெக்டாக வந்துட்டு ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கிற ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை இதில் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணி ஒரு 10 ரூபாய் மினிமம் நீங்கள் வந்துட்டு யூபிஐ லைட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு யூபிஐ லைட் வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட பேங்க் லிஸ்ட்டில் ஒரு பேங்கை உள்ள வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு செட்டப் யூபிஐ லைட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 10 ரூபா ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பணம் வந்து உங்களோட வாலெட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து பேடிஎம்மில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவீங்களா, அப்போ வந்துட்டு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 10 ரூபா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பிளுக்கு. இதில் வந்து 10 ரூபா டைப் பண்ணிவிட்டு ஆட் மணி டு யூபிஐ லைட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். 10 ரூபா வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அதோட பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். உங்களோட யூபிஐ பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணி இந்த 10 ரூபாயை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 10 ரூபாய் என்னோட வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் 10 ரூபாய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட யூபிஐ லைட் வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் லைட்டை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ அந்த பேடிஎம் லைட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வந்துட்டு நம்ம வந்து QR கோட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ இந்த QR கோட் ஸ்கேனரை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளோட பேடிஎம் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு இல்லை பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் உள்ள அமௌண்ட்டு இல்லை வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள பேமெண்ட்டை கூட நம்ம வந்துட்டு இது மூலமாக வந்து பே பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுவீங்க. QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணும்போது வந்து கடைசியில் பின் நம்பர் என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் வந்து பணத்தை சென்ட் பண்ணுவீங்க. பட் இந்த யூபிஐ லைட்டில் வந்துட்டு நீங்கள் பணத்தை ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதிகபட்சமாக 200 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் யாருக்காவது வந்துட்டு பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு யூபிஐ பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து டெபிட்டட் ஆகி அந்த அமௌண்ட் வந்து பெய்ட் ஆயிரும். ஸோ இந்த ஒன்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ லைட்டோட பர்பஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூபிஐ லைட்டை வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ லைட் செட்டப் அப்படிங்கிறதுல வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு 200 ரூபாய் நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் யூபிஐ லைட்டுன்னு நீங்கள் தனியாக போய் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ என்னோட யூபிஐ லைட் வாலெட்டில் 200 ரூபாய் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலெட் அக்கௌண்ட். இதில் நீங்கள் பணத்தை போட்டு வச்சு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி யாருக்காவது பில் பேமெண்ட் இது பண்ணும்போது இதில் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட QR கோடையே வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 10 ரூபாய் நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். இதுலேயே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த யூபிஐக்குன்னு எந்த ஒரு பின் நம்பரும் நம்ம என்ட்ரு பண்ணணும் அவசியமே கிடையாது. பே செக்யூர்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக அமௌண்ட் வந்து போயிடும். இதுக்கு பதிலாக நீங்கள் யூபிஐ லைட்டுக்கு பதிலாக வேறு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிருச்சு. எந்த ஒரு பாஸ்வேர்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ட்ரு பண்ணவே இல்லை. இப்போ அகைன்ஸ்ட் வந்து மறுபடியும் நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே யூபிஐ லைட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக நம்ம ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பேலன்ஸ் வந்து போகும். ஸோ இப்படியும் நம்மளால் வந்து பே பண்ண முடியும். ஸோ ₹200 கீழே உள்ள அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஐ லைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் வந்து சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து பணத்தை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு யூபிஐ பின் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணணும். பட் இதுக்கு வந்து பின் நம்பர் எதுவுமே செட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பின் நம்பர் கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை மட்டும் என்ட்ரு பண்ணணும். அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு பே செக்யூர்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்துட்டு யூபிஐ லைட்டை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பீம் ஆப்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஐ லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் வந்து இது வரைக்கும் இதை வந்து எனபிள் பண்ணலை. இதில் மட்டும் நான் வந்துட்டு பேடிஎம்மில் மட்டும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் என்னவோ சேம் தான். ஸோ இதில் வந்து ₹200 கீழே இருக்கிற எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் பின்னில் வந்து நம்ம ஈஸியாக வந்து பே பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஐ லைட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவை அப்படிங்கிறவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேவை இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேடிஎம் வாலெட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த யூபிஐ லைட் வாலெட் அப்படிங்கிற ஒன்று வந்து நமக்கு அவசியமே கிடையாது. ஸோ பின் நம்பர் என்ட்ரு பண்ணாமல் டைரெக்டாக போயிடும். அதனால கேர்ஃபுல்லாக வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.